என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். தியானம். முதலாவது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் என்கிறார் நாம் அருமை இரட்சகர் இயேசு. தூதர்கள் என்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆங்கிலோஸ் என்ற கிரேக்க வார்த்தை தேவ தூதர்களை மட்டுமே குறிக்கும் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனையும் கவனிக்கவும் பாதுகாக்கவும் ஒரு தூதன் பிதாவின் சமூகத்தில் நிற்பதை போலவும் ஒவ்வொரு சபையும் ஒரு தனிப்பட்ட தேவதூதனின் பொறுப்பிலும் கண்காணிப்பிலும் செயல்படுவதாகவும் அறிவிக்கிறார்கள். சில வேத பண்டிதர்களால் கூறப்படும் விளக்கங்கள் சரியானதே என்றால், பத்மதீவில் சிறைப்பட்டிருக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் இருக்கும் தூதர்களுக்கு நிருபங்களை எழுதி எப்படி அனுப்ப முடியும் என்ற வினா எழும்புகிறது. மேலும் 6 சபைகளில் இயேசு குறைகளை காண்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களில் பார்க்க முடிகிறது. தேவதூதர்கள் இவைகளை ஏன் கண்காணிக்கவில்லை? சபைகளின் மீறுதல்களின் நிமித்தம் தூதர்களை மனந்திரும்பும்படியாக இயேசு கட்டளையிடுகிறார். ஆனால் பாவமில்லாத தேவதூதர்கள் எவ்வாறு மனந்திரும்ப முடியும்? தூதன் என்ற கர்த்தருடைய வார்த்தை கிருபையின் காலமாகிய சபையின் காலத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சபையானது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ற கர்த்தருடைய வசனங்களின்படி புதிய ஏற்பாட்டின் கால சபையானது அப்போஸ்தலனை கொண்டு அப்போஸ்தலன் மேலேயே ஆவியானவரால் கட்டப்படுகிறது. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேற்கூறும் கர்த்தருடைய திருவசனங்கள் எல்லாம் கிருபையின் கால சபையானது அன்பின் ஆவியானவரால் அப்போஸ்தலரை கொண்டே எழுப்பி அவரையே அச்சபையின் ஊழியராக ஏற்படுத்தி அவரை கொண்டே மற்ற 4 ஊழியர்களையும் சபையில் ஏற்படுத்துகிறார். கிருபையின் கால சபையின் ஊழியர் என்றால் அப்போஸ்தலரை குறிப்பிடுகிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வரை. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம். இவ்வசனம் தூதன் என்பவர் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அறிய முடிகிறது. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வசனங்களும் இதை உறுதிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகள் என்பதாக ஆண்டவர் இயேசு அறிவிக்கிறார்.
விளக்கு என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கும் உலகத்துக்கு சுவிசேஷ வெளிச்சத்தை கொடுப்பதே திருச்சபையின் வேலை. கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சபைகள் பிரதிபலிக்க வேண்டும். தங்கள் கடமைகளை சபைகள் சரியாக செய்கிறதா என்பதை கண்காணிக்கும்படியாக சபைகளின் நடுவில் கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென்.